இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th சாப்டர் ஜுவாலஜியோடது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சோர்ஸஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் எங்கெங்கே இருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், கார் பஸ்லேருந்து ஏர் பொல்யூஷன் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேஷ்னரி சோர்ஸஸ். ஸ்டேஷ்னரி சோர்ஸஸ்னால் ஒரே இடத்துல இருக்கும், அது மூவ் ஆகாது. ஓகேவா? ஸ்டேஷ்னரி சோர்ஸஸ் வந்துட்டு பவர் பிளான்ட்ஸ், ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். பட் இது வந்துட்டு ஏர் பொல்யூஷனை வந்துட்டு காஸ் பண்ணுது. ஓகேவா? ஏரியா சோர்ஸ். ஏரியா சோர்ஸஸ்னால் ஒரு ஏரியாலேருந்து எங்கே வருது அப்படின்ட்டு ஏர் பொல்யூஷன். ஓகேவா? அக்ரிகல்ச்சர், வுட் பர்னிங் பிளேசஸ். அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு எரிக்கிற ஒரு இது இருக்குது, என்னது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் வந்துட்டு காஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நேச்சுரல் சோர்ஸஸ், விண்ட் ப்ளோன் டஸ்ட், வால்கேனோ, வைல்ட் ஃபயர். இது எல்லாம் வந்துட்டு நேச்சுரலாக நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணுது. விண்ட்லேருந்து வர டஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஏர் பொல்யூஷன் காஸ் பண்ணும். வால்கேனோ எரப்ஷன் ஆகும்போது அதுலேருந்தும் ரொம்ப டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வரும். அதே மாதிரி வைல்ட் ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபுல் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பொல்யூஷன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு சோர்ஸஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூஷனை வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுற ஒரு யூனிட். ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் பை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் டு கம்யூனிகேட் த பப்ளிக் ஹவ் பொல்யூட்டட் த ஏர் இஸ். அப்படின்னா ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஏர் வந்துட்டு பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு இது என்னது நம்பர், அதுதான் வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு இவ்வளோ ரேஞ்சில் இருக்கலாம். 0 to 50 இருந்துச்சுன்னா வெரி குட். அந்த வந்து டார்க் க்ரீன் கலரில் அவங்க வந்துட்டு சிக்னிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அதே 51 to 100 இருந்துச்சுன்னா அது மாட்ரேட் ஏர் பொல்யூஷன், இல்லாட்டி ஏர் குவாலிட்டி வந்துட்டு மாட்ரேட்டாக இருக்குது, லைட் க்ரீன். அதே 101 to 150 இருந்துச்சுன்னா அன்ஹெல்த்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப். அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கும், அது எல்லோ அப்படின்னு அந்த கலரில் டினோட் பண்ணுவாங்க. 151 to 200னா அன்ஹெல்த்தி, அங்கே வந்துட்டு ஒரு அன்ஹெல்த்தியாகவே அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க, ஆரஞ்ச் கலர். லைட் ரெட் கலர் வந்துட்டு வெரி அன்ஹெல்த்தி, 201 to 300. 300 ப்ளஸ்னால் ஹசார்டஸ், அந்த பிளேஸ் வந்துட்டு டார்க் மரூன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இது குவாலிட்டி, அதோட அந்த நம்பர், இது வந்து அது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கலர் டினோட் பண்ணுறது. இதுதான் வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்.